தொடர்ந்து மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் சூழல் என்னவாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு அண்மை தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னையில் காற்றினுடைய வேகம் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் ரயில்கள் மெதுவாக இயக்கப்படுகின்றன. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நம்மளால் திரையில் பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த புயலின் கண்பகுதி நிலத்தை நோக்கி நகர வேகமானது காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரிக்கும் அப்படின்னு தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. தற்போதைய சூழலின் அடிப்படையில் காற்றினுடைய வேகமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால சென்னையில் இயக்கப்படக்கூடிய அந்த புறநகர் ரயில்கள் மெதுவாக இயக்கப்படுகின்றன. காற்றின் வேகத்தின் காரணமாகவும் அதனை பொறுத்தும் ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தப்படும் சம்பவங்களும் தற்பொழுது நிகழ்ந்திருக்கிறது. சென்னை தாம்பரம் கடற்கரை இடையே மெதுவாக அந்த ரயில்கள் இயக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளையுமே நாம் பார்த்துட்டு வரும். இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் கந்தன். தொடர்ந்து பல்வேறு பொது போக்குவரத்துகளும் இடையூற சந்திக்கக்கூடிய நிலையில மக்கள் பெரும்பாலானவர்கள் ரயில் போக்குவரத்தை சார்ந்திருக்கிறார்கள். தற்பொழுது ரயில் போக்குவரத்திலுமே இடையூறு ஏற்படுவதை போல இல்லனா இந்த மாதிரி நிறுத்தப்பட்டு மெதுவாக இயக்கப்படுகிறது. ரயில்வே தரப்பிலிருந்து என்ன அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறதா, இல்ல என்ன கள நிலவரம்? கௌதமி, புயல் காரணமாக காற்றின் வேகம் புறநகர் பகுதியில் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. இதனால் சாலைகள் அங்கங்கே வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. அந்த வகையில் தற்போது தாம்பரத்திலிருந்து சென்னை நோக்கி செல்லும் அதாவது அனைத்து மின்சார ரயில்களும் பாதுகாப்பு பணிகளுக்காக ரயில்வே நிலையத்திலே அங்கங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. காற்றின் வேகத்திற்கு ஏற்றாற்போல் மிதமான வேகத்தில் இயக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர் கனமழை காரணமாக ரயில்வே பாதைகளில் அங்கங்கே மழைநீர் தேங்கி நிற்கிறது. அது மட்டுமின்றி ரயிலின் வேகமாக செல்லும் போது காற்றின் வேகமும் அதிகளுக்கு வீசுவதால் சென்னையிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் அனைத்து மின்சார ரயில்களும் தற்போது அங்கங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக காற்றின் வேகங்களை பொறுத்தே இந்த ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே நிலையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நம்ம தாம்பரத்திலிருந்து சென்னை நோக்கி செல்லும் குறிப்பிட்ட சில இடங்களில் ஆங்கங்கே ரயில் நிலையங்களிலே அந்த ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. அதில் பயணிகளும் ரயிலிலே காத்திருக்க நிலைதான் ஏற்பட்டுள்ளது. ரயில்வே நிலையம் தெரிவிப்பது என்னவென்றால் காற்றின் வேகத்திற்கு போது மிதமான முறையில் ரயில்களை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியில் வரும் பயணிகள் தற்போது அவதி அடைந்து வந்தால் இங்கிருந்து நேரடியாக அதாவது பேருந்துகளிலும் பயணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதால் தற்போது வரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. ரயில்கள் மெதுவாக இயக்கப்படுவது குறித்த உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கந்தன்.